உங்களை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழாமல் போவார்கள். உங்களை திரும்ப திரும்ப ஏமாத்தணும்னு நினச்சிக்கிட்டு ஏமாக்கிட்டு இருக்கிறவங்க மிக பெரிய இடத்துல ஏமாந்து அவங்க வாழ்க்கையை அர்த்தமில்லாத வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார்கள். உங்களுடைய கட்டம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது தெரியுமா? உச்சத்தில் இருப்பீங்க. உங்கள் பெயரையோ உங்கள் புகழையோ அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இப்போ இந்த நிமிஷம் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யும்போது இன்று இரவு ஒரு எழுத்து எழுதப்படும். அந்த எழுத்தே உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போவதற்கு உண்டான அறிகுறிகள் இன்று இரவு உங்களுக்கு நடக்க போகுது. பல கட்ட போராட்டம் முடிவுக்கு வருது. துன்பங்கள் தீரப்போகுது. சந்தோஷம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க. இனி உங்களுக்கு தேய்பிறை அப்படின்றது இல்லை, வளர்ப்பிறை மட்டும்தான். இந்த வளர்ப்பிறை நிரந்தரமாக இருக்கும். இது எந்த காரணத்தை கொண்டு தேய்பிறையாக மாறவே மாறாது. உண்மையிலே சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் சாயப்பா மன உறுதியோட போராடி உங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்திருக்காங்கன்றத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், பொறுமையோடு இருங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி செய்தி உங்கள் காதில் வரப்போகிறது. இது சத்தியமான வார்த்தைகள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, மறப்போம் மன்னிப்போம். இது மிக உயர்ந்த ஒரு தத்துவம். இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்கிறவன் 100 வருஷம் வாழுவான். நமக்கு என்ன அநியாயம் நடக்குதோ அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. அதே போல யாரு நமக்கு எதிராக வாலாட்டினாலும், அவங்களால நம்ம பாதிக்கப்பட்டாலும், அவங்கள மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுசு 100 தாங்க உங்களுக்கு. மனசு இருக்கே, மனசு இது எப்பயுமே குழப்பிக்கிட்டே இருக்குமா. யாரெல்லாம் நமக்கு எதிராக இருந்தாங்க, நமக்கு எதிராக இருந்தும் நாம இவ்வளவு தூரம் காயப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, அவங்க எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்குமா. ஸோ அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி அந்த மனசுக்கு நினைக்க தெரியாது. அதனால தான் என்னமோ தெரியல, நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகவும் முடியல. அப்போ மறப்போம் மன்னிப்போம் என்ற ஒரு உயர்ந்த தத்துவம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கு வழி செய்யுதுன்றதை பாருங்களேன். சோ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு மிகுந்த வேதனைக்கு உட்பட்டது, அது கடவுள் அறிவாரு. ஆனா நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும்னு சொல்லியிருக்காரே சாயப்பா, அதன்படி நடந்துச்சு. ரைட், அதன்படிதான் நடந்துச்சு. பகவத்கீதையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதே தானே.
எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. சரி, அப்ப எது நடக்க இருக்குதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எப்போ நன்றாக நடக்கும் தெரியுமா? என்னைக்கு நம்ம மனசு அவங்கள பத்தி நினைக்காம நம்மளை பத்தி நினைக்குதோ அப்போ. வாழ்க்கையில பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி மட்டும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த உணர்ச்சிகளாலேயே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய நல்லவனா கூட இருங்க, ஈயும் எறும்புக்கு துரோகம் செய்யாதவர்களாக கூட இருங்க, பிரச்சனை கிடையாது. அது அல்ல பிரச்சனை. ஆனா இந்த பழி வாங்குன்ற உணர்ச்சி இருக்கே, அந்த உணர்ச்சி உங்களை அழிக்கும். எதுவுமே செய்ய விடாம பண்ணும். நல்லதை செயல்படுத்தாத மாதிரியும் கெட்டதை மட்டுமே செயல்படுத்துற மாதிரியும் அது தூண்டிக்கிட்டே இருக்கும், அந்த பழிவாங்கும் உணர்ச்சி. நடந்து முடிஞ்ச விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க பட்டது பட்டதுதான், வலிச்சது வலிச்சதுதான், ரத்தம் வந்தது ரத்தம் வந்ததுதான். மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. மாற்ற முடியாத விஷயத்துக்கு நம்ம ஏன் கவலைப்படணும்? எதுக்காக கவலைப்படணும்? கவலைப்படுறதால என்ன கிடைக்க போகுது? லாபம் பெருசாக இருக்க போதா, இல்ல நஷ்டம் கிடைக்க போதா? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, வாழ்க்கையே இல்லாம போயிடும். நஷ்டத்துக்கு கூட ஒரு கணக்கு இருக்குது. ஆனா நாமளே உயிரோட இல்லைன்னா நஷ்டம் இருந்தா என்ன, லாபம் இருந்தா என்ன? வாழும் வரை சிறப்போடு வாழு, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய என்னப்போ. யாரோ ஒருத்தவன் ஏமாத்தினான், அவன் திருப்தியாவே ஏமாத்தினான். யாரோ ஒருத்த கண்ணீர் விட வச்சான், அவன் ஆனந்தமாவே அந்த விஷயத்தை செஞ்சான். பாதிக்கப்பட்டது என்னவோ நாம தான், பாதிக்கப்பட்டது நம்ம வாழ்க்கை தான். நம்ம கூட இருக்கிறவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, உண்மை. நான் உண்மை இல்லைன்னு சொல்லல. நீங்க மட்டும் பாதிக்கப்படல, உங்க பெற்றோர்கள், உங்க உறவு, உங்க நண்பர்கள், உங்க அண்ணா தம்பி எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்கல்ல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பழிவாங்க உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இப்ப பாதிக்கப்பட்டதுன்றதுக்காக அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம், அது முடியாது. ஏன்னா கர்ம வினைப்படி நீ அவனிடம் ஏமாற வேண்டும் என்று ஒரு வார்த்தை உள்ளது. அந்த வார்த்தையின்படி அது நடந்தது. இப்போ உன் கர்மாவை மாத்தி எழுதுறார் கடவுள். இனி நடக்க வேண்டிய விஷயத்தை பாரு. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பார்த்தா நீ ஏன் உனக்கு கர்மாவை எழுதுற? நடக்க போற விஷயத்தை பாரு, அப்பதான் நான் உனக்கு கர்ம பலனை எழுத முடியும். உன் விதிய நீ எழுதணுமா இல்ல நான் எழுதணுமா அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. யாருக்கு யாரு விதியை எழுதணுன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. எவ்வளவு தூரம் தான் குழப்பம், எவ்வளவு தூரம் தான் வருத்தம். வேண்டாமே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே. வாழக்கூடிய வாழ்க்கை எத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாது. இரவு முடிஞ்சு பகல் வந்தா இருப்போமா இல்லையானே தெரியாது. இப்ப சீரியஸா ஒரு டெத் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. நடிகர் ராஜேஷ் அவர்கள் நல்ல மனுஷன், நல்ல நிறைய மெசேஜஸ் யூடியூப்லலாம் ஏகப்பட்டது. நான் நிறைய ஆடியோஸ் அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், மைண்ட் அளவில் சித்தா பேஸ் பண்ணி சிலதெல்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட். உனக்கு கடவுள் எழுதி வச்சிருக்காரு 75 80 நீ முடியணும் அப்படின்னு. அந்த தேதி வந்துச்சு, போயிட்டார், அவ்வளோதான். யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது? தப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவன் செத்து போயிட்டானா, ஆமா அவன் தண்ணி அடிச்சான் போனா வந்தான்னு சொல்லுவோம். பட் இவர் ஹெல்த் கான்சியஸ், ஒரு ஹெல்த்தை பத்தி பேசுறாருன்னா அப்ப ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதவரா இருப்பார் அவரு. ஆனா சில பேர் ஹெல்த்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ஆனா ஹெல்த்தை பத்தி பேசுவாங்க.
சில ஃபேஸை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்றது என்னால் 100% உணர முடியும். ஏன்னா அனுபவிச்சு தான் அவர் அத்தனை விஷயத்தை பேசினார். அவருடைய ஒவ்வொரு ஆர்வமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சில் நல்லாவே தெரியும். ஸோ அனுபவிக்காம பேசல, அனுபவிச்சு பேசுறாரு. அப்போ யாருடைய வாழ்க்கையையும் வாழக்கூடிய வாழ்க்கையில பூமியில நடக்க வேண்டிய வாழ்க்கைக்கு வேணா நாம பொறுப்பு. ஆனா எப்போ முடியுதுன்றது கடவுளோட பொறுப்பு. அப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு போயிடலாமே. மனம் விட்டு சிரிச்சு பாருங்க, நோயே இருக்காது. யா சீரியஸ். குழந்தைங்க மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியும். மனசுல எந்த பாரமும் இல்லாம வச்சு வாழ முடியும். நீ சந்தோஷமா சிரி. யாரும் உன்னை ஏமாத்தல. நம்மளை ஏமாத்தினவனுக்கு கூட நம்ம சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா உன்னை ஏமாத்திட்டான், அதனால அவன் சந்தோஷமா இருக்கான், ஹாப்பியா இருக்கான். ஸோ அவனோட ஹாப்பிக்கு நான் காரணம்னு சொல்ல முடிஞ்சா உங்க வாழ்க்கை எங்கேயோ போக போதுங்க. நான் கண்ணீர் ஒருத்தவங்களால விட்ட அப்படின்னா அந்த கண்ணீரை விட்டது ஒருத்தவங்க காரணமா இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது சந்தோஷத்தை தானே கொடுக்குது. அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. என்னப்போ இல்ல, என் கண்ணீர்ல இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும். எவன் பதில் சொல்லணும்? அவன் சொல்ல மாட்டான். நீங்க தான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் சொல்ல மாட்டான். பாருங்க, நல்லா பாருங்க. ஏமாத்தினவன் ஹாப்பியா இருப்பான், ஏமாந்தவன் தான் இங்க உட்காந்துட்டு இருப்பான். கரெக்டா இல்லையா? ஏமாத்தினவன் சந்தோஷமா இருப்பான். ஆனா ஏமாந்தவன் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். நான் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், ஏமாத்தினவனே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது ஏமாந்தவன் சந்தோஷமா இருக்க கூடாதா? ஒரு கெட்டவனே ஹாப்பியா இருக்கான், நல்லவன் ஹாப்பியா இருக்க கூடாதா என்ன? சோ அதை உடைச்சிடலாமே. உடைச்சிட்டு தான் வெளியில வரணும். அதுக்குள்ளே இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க. உடைச்சிட்டு வெளியில வாங்க. நீங்க ஒரு சுதந்திர பறவையா இருங்க. சோ பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். கடவுள் நமக்கு துணை நிற்பார். நீ நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, அதுல விட்டு வெளியில வரணும். நீ கடவுளுடைய வழியில செல்லும் போது புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது கடவுளுடைய பொற்கரங்களால். சாயப்பாவோட பொற்கரங்களால் புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது. நம்புறீங்களா? நம்புறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்ப யாரும் உங்களை அழிக்க முடியாது. உங்களை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீங்க மட்டும்தான். பழைய எண்ணங்களை, பழைய வாழ்க்கைகளை திரும்ப 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 நினைச்சு பார்க்கும்போது அதன் மூலமாக உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க. அழிக்கிறதுல நீங்க சக்கரவர்த்தி. ஸோ மற்றவங்களுக்கு முன்னாடி வாழணும், போகணும், அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. நீங்க சிறப்பா வாழ்வீங்க. கடவுளோட குழந்தை தான் குழந்தை நல்லா வாழணும்னு கடவுள் நினைக்க மாட்டாரா என்ன? கடவுள் 100% அதே தான் நினைப்பாரு. நான் அடிச்சு சொல்றேன். அவருடைய பொற்கரங்களால் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியத்தோட உறுதியோட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அவர் செய்வார். ஆனால் நடக்க போவதை நினைத்து கடவுளுடைய வழியில சென்றால் மட்டுமே அவருடைய கரம் எழுதப்படும். இல்லை என்றால் நீங்களே உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாதத தலையெழுத்தல எழுதி மறுபடியும் சிக்கி சின்ன பின்னமாயிடுவீங்க. யோசிச்சு பாருங்க. போதும் இல்ல, இந்த நெருக்கடி போதும் இல்ல. ஸோ வாடணும் இல்லை, சந்தோஷமா ஹாப்பியா நிம்மதியா எது நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? ஆனா அவருடைய வழியில நீங்க வாழும்போது அதை சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய ஒரு பாடம்.
நாம் எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்களில் இருந்தாலும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அவர் செய்வார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம பிஸ்னஸில் எனக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. அந்த பேமெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா சம் டாக்குமெண்ட் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 rupees, 60,000 ரூபாய். எனக்கு ரெகுலர் கமிட்மெண்ட் இருக்குது. டீலருக்கு பே பண்ணணும். ஸோ அப்புறம் ஜென்ரலாக சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, சில தவிர்க்க முடியாத எக்ஸ்பென்சஸ். என்றைக்குமே வந்து நாம் ஒரு இடத்துல கை கட்டக்கூடாது. அந்த பேமெண்ட்டு வந்து அப்புறம் தரேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பண்ண அற்புதத்தை, மிராக்கிளை சொல்கிறேன். நேற்று ஒரு மிராக்கிள் எனக்கு நடந்திருக்கும்ல, நடந்திருக்கும் தானே. நேற்று நடந்த மிராக்கிள், நேற்று நைட்டு வந்து கரெக்டாக ஒரு 8:45, 9 மணிக்கு நடந்தது. எனக்கு இன்னைக்கு பேமெண்ட் தேவை. அந்த பேமெண்ட்டுக்கு நான் ரெடி பண்ணாதான் இன்னைக்கு காலையில் என்னுடைய பேமெண்ட் வந்து பாஸ் ஆகும். நான் பெருசாக ஃபீல் பண்ணவே இல்லை. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். வந்துட்டு எனக்கு நான் பேங்க்கில் கேட்டோம். பேங்க்கில் வந்து ஓகே சார், உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது, நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு சில ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டு வந்துடும், உங்கள் கேஷில் எங்கேயும் போகலைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை வந்து நம்ம டீலர்கிட்ட சொல்லலாம், சொல்கிறதால தப்பு கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தினால் வாங்கினதே கிடையாது. இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படி இப்படி அதெல்லாம். அப்போ வந்து சரி ஓகே, செக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா ஓகே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்போ வந்து ஒரு 9 மணிக்கு வந்து அவர் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆச்சு அவர்கிட்ட நான் பார்த்து பேசியே. நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது வந்து என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஏற்கனவே ஒரு குடும்ப இஷ்யூஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து உட்காந்து டிஸ்கஷன் பண்ணாங்க. நான் அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு சட்டுன்னு ஏங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்னங்க அப்படின்னு. இப்போது என்கிட்ட கையில் கேஷ் இருந்துச்சுன்னா நான் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிடுறேன். திடீர்னு வந்து என்னோடய குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது கூட கையில் காசு இல்லாமல் யார்கிட்ட கேட்டால் முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. 40 ரூபா வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நாள். எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யார்கிட்டையும் கேட்கல. அப்புறம் தான் கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் கேட்ட உடனே கொடுத்தீங்க. அப்பப்போ கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும். நான் மோஸ்ட்லி எங்கேயும் வாங்க மாட்டேன், அது கடவுள் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதால். பட் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம இருந்தால் எஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து சொல்லிவிட்டு சார் நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட எப்பப்பெல்லாம் காசுலாம் இருக்குதோ அப்போல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. நான் வந்து இல்லைங்க இதெல்லாம் வேலைக்காகாது, இந்த ஃபினான்ஷியல் அது இதுனாவே இல்லைங்க, நீங்கள் தயவுசெய்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க. நான் கொடுக்குறேன். எனக்கு எப்பயாவது வந்து என்னோடய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை முக்கியமாக செலவு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கேட்கும்போது நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாட்டுக்கும் மோஸ்ட்லி வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனால் அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அவரோட காசை என்கிட்ட கொடுக்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு நான் தனியாக அக்கௌண்ட்ஸ் போடணும், லெஜர் போடணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணுமேனு. இல்லைங்க பரவாயில்லைங்க ப்ளீஸ், என்கிட்ட தான் செலவாயிடும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவருடைய கஷ்டத்தை நிறைய ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கூகுள் பே நம்பர் ஆல்ரெடி அந்த டிரான்சாக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து டக்குன்னு போட்டார். இன்றைக்கி செக் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டோட எக்ஸஸாக போட்டிருக்காரு.
யாராவது வந்து காசை வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது ஒரு 500 ஒரு 1000 ஓகே, ஒரு கிட்டத்தட்ட வந்து பெரிய அமௌண்ட், இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட்னா ஓகே, அந்த செக்கை பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இங்கே நடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா அடுத்த 7 நாளில் ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட ஏதோ நம்ம ரோல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அது ஒரு அற்புதமாக இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு மிராக்கிளாக இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிசயம், ஒரு பெரிய மிராக்கள். அப்போ வாழ்க்கையில் 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய தெய்வமா சாயப்பா இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உணர்ந்து உங்ககிட்ட சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கே, அது மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய எண்ணமாக இருக்குது. கரெக்டு தானே? ஸோ இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசாமல் நடக்க போவதை மட்டும்தான் திங்க் பண்ணணும். அப்போது இந்த மறப்போம் மன்னிப்போம், இந்த 2 விஷயத்தையும் உறுதியாக ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதை என்னைக்கு நீங்கள் தீவிரமாக நம்புறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய உயர்ந்த நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். இதில் மாற்று கருத்தே இல்லை, இதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போது உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? டேம் ஷூர் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு ப்ரைமரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுக்கவே இல்லை. கொடுக்கறதா சொல்கிறீங்க ஆனால் கொடுக்கல. ஆனால் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட வேதனை மட்டும் இல்லை, அந்த வேதனைக்கு யார் காரணம் அவங்க மட்டும்தான் உங்கள் மனசில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்ல மனுஷனை பார்க்கும்போது சந்தோஷம், ஒரு அன்பானவரை பார்க்கும்போது மனசு நிறைவாக இருக்கு, ரைட்? அதே போல் நமக்கு துரோகம் செய்கிறவங்களை பார்க்கும்போதோ, அவங்க குரலை கேட்கும்போதோ, அவங்க நம்ம எதிர்த்த மாதிரி வரும்போதோ நம்ம மனசு எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதா? ஒரு மாதிரி ஏதாவது பேசணும், ஏதாவது திட்டணும் அப்படி போல இருக்கா? நரம்பெல்லாம் புடைக்குதா? அப்போ எதிரில் வரவ இன்னும் சந்தோஷமா ஹாயா ஜாலியா, இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாடுற மாதிரி பாடிட்டு வந்தால் உங்கள் மனநிலை எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த மனநிலை எப்படி திரும்ப இருக்கும்? ஹார்ட் பீட்டு, அந்த ஹார்ட்டு வெளியில் வந்தால் எப்படி துடிக்குமோ அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும், ரைட்டா இல்லையா? எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு விதமான பதட்டம் அதிகரிக்குதா இல்லையா? அப்போ அந்த மனுஷனை தொடர்ந்து நம்ம நினைக்கும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அமைதி, சத்தியமா சொல்றேன், அது செத்து போயிடுச்சு. நம்ம மனசுல இருக்கக்கூடிய குழப்பம், அச்சம், படபடப்பு, பதபதிப்பு எல்லாம் பயங்கரமா growth ஆகுது, பயங்கரமா வளர்ச்சி அடையுது. அந்த வளர்ச்சியை தடுக்கவே முடியல. அது வளர்ந்து வளர்ந்து உங்களை ஒரு ஆள் இருந்தான் வாழ்ந்தான் அப்படின்றதையே அது மறைச்சி தள்ளிடுது. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழிப்பது நீங்க தானே தவிர வேறு ஒருவனும் இல்லை, வேறு ஒருவனும் இல்லை. இந்த நிலை என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அதுக்கப்புறமா நீங்க அவருங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக பாழ்படும், பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கையா மாறிடும். திரும்பவும் சொல்றேன், கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க. கண்ணு பின்னாடி இல்லை, கடவுள் முன்னாடி தான் வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் மனுஷனுக்கும் கண்ணு
அப்போ என்ன அர்த்தம்னா, பின்னாடி பார்க்காத, பார்க்க வேண்டியதை மட்டும் பாரு, முன்னாடி மட்டும் பாரு. 24 மணி நேரமும் நீ பின்னாடி பார்க்கக்கூடாது. தேவைப்படும் போது பின்னாடி பாரு, மற்றபடி உன் கண்ணு முன்னாடியே இருக்கட்டும். ஆனால் என்ன உல்ட்டாவாக மாறிடுச்சுன்னா, தேவைப்படும் போது மட்டும்தான் கண்ணு முன்னாடியை நோக்கியும், மற்ற நேரத்தில், அதிகபட்சமான நேரத்தில் அந்த கண்ணு பின்னாடியே நிற்குது. ஸோ முன்னேற்றத்தின் பக்கம் சிந்தனைகளை செலுத்தாமல், அறிவை செலுத்தாமல், மனதை செலுத்தாமல் எதை நோக்கி போகிற, பாழா போனதை நோக்கியே நம்ம மனசு போய்கிட்டே இருக்குது. அப்போ இதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் எதை பெற முடியும்னு நினைக்கிறீங்க, எதை பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எது பெறக்கூடாதுன்னு நீங்கள் அதிகமாக நினச்சிங்களோ அதை தான் இந்த நிமிஷம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ இதுதான், ஸோ இப்படி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டது எங்கேயாவது இல்லை அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்லை கரெக்டுன்னா அதையும் சொல்லுங்க. நான் சொன்னது தான் கரெக்டுன்னு நான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை செய்ய மாட்டேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் உங்களை ஒருத்தர் ஏமாத்தினாங்க இல்லையா, அவங்கள விட 100 மடங்கு வாழ்வீங்க. இப்போ நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க, 100 மடங்கு வாழ்வீர்கள். உங்களை ஏமாத்தினவன் உங்கள் பக்கம் வரதுக்கே பயப்படுவான், தலை குனிஞ்சு வருவான். உங்களை நேராக பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு கண்ணுக்கு பலம் கிடையாது, அவன் கண்ணுக்கு பலம் கிடையாது. உங்களை நினச்சி பார்க்கறதுக்கு கூட அவனால் அந்த தைரியம் கிடையாது. அந்த நிலை கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு உருவாக்கியே தீர்வார் சாயப்பா. ஏன்னா சாயப்பா உண்மையான கடவுள், சாயப்பா உண்மையான கடவுள். பாஷா படத்துலையோ அண்ணாமலை படத்துலையோ ஒரு பெரிய ஒரு டைலாக், கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான். பாஷான்னு நினைக்கிறேன், ரைட்? பாஷா, கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய 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 கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். நல்லவனுக்கு கடவுள் நிறைய சோதனை கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டான். நாம் யாருமே நம்மளை வந்து கடவுள் கைவிட மாட்டார்கள், அவ்வளோதான். கெட்டவனுக்கு கைவிடுறாரு கைவிடல, அது நமக்கு விஷயமே கிடையாது. இங்கே உங்களுக்கு என்ன, அவ்வளோதான். அது சினிமா, ஒரு பஞ்சு, ஒரு டைலாக், அதை விட்டுருங்க. ஆனால் உண்மையும் அதுதான். நம்மளை ஏமாத்துறவன் ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரி இருப்பான், சூரியனை போல் மின்னுமா. நாம் வந்து இங்கே தேய்ப்பிற மாதிரி தேய்ஞ்சிக்கிட்டே இருப்போம், யா ரைட். ஆனால் தேய்ப்பிற தேய்ஞ்சா அடுத்தது என்ன ஆகும்? பௌர்ணமி, குளிர்ச்சி. சூரியன் நெருப்பு, ஆனால் சந்திரனோ குளிர்ச்சி. ஒரு குளிர்ச்சியை போன்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. இப்போ நாம தேய்பிறை தாங்க, எஸ், இப்போ நம்ம தேய்பிறை தாங்க. அவங்க சூரியன் மாதிரி பா அப்படி. ஆனால் அடுத்த கட்டம் ஒன்று இருக்கே, அதுக்கப்புறம் வரக்கூடிய வளர்ப்பிறை மட்டும்தான் இருக்கும். தேய்பிறை அப்படின்றது நிச்சயமா இருக்காது. இது உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். நடத்தி வைப்பவர் அவரே. அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ பாஸ்ட் லைஃப்ன்றது செத்து போன மனிதர்கள் போல, செத்து போன மனிதர்களை எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் உயிர் வரவழைக்க முடியாது. எத்தனை லட்சம் எத்தனை கோடி வந்தாலும் முடியாது, முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், உலகத்தையே ஆண்டவனாக கூட இருக்கட்டும், அவனுக்கு மரணம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவன் கதி அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஸோ அதே போல தான் கடந்த கால வாழ்க்கை அப்படின்றது. இறந்து போன மனிதனை, ஆனால் இறந்து போனவன் வருவான் இல்லை அவன் டார்ச்சர் பண்ணுறான்னா நம்மளை விட முட்டாள்கள் யாருமே இல்லை. அது இறந்துடுச்சு,
இருக்கிறது என்னது? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நிகழ்காலம். நிகழ்காலத்தில் ஒன்றை நீ செதுக்கு. ஒன்றை செதுக்கிறது ஊருக்கெல்லாம் சொல்லாத. நீ ஒன்றை செதுக்கிற இல்லையா, அது ஊருக்கெல்லாம் சொல்லாத. நீ முதல்ல நல்லா செதுக்கு. நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், மூச்சை விடக்கூடாது. மூச்சே விடக்கூடாது. மூச்சு விட்டா அடுத்தவன் அதனாலே நம்ம அழிச்சிருவான். நீ எல்லாம் இதெல்லாம் ஆகாதுப்பா, இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நீ ஏன்ப்பா இப்படி இருக்கிற? என்னையே நிறைய பேர் ஏகப்பட்ட பேச்சு. என்ன யோ என்னையா சொல்கிற அப்படின்னா, இதெல்லாம் எங்கே டெவலப் ஆகி என்ன சொல்லுவான்? ஏன் ஆகக்கூடாது? இதெல்லாம் இப்போ இல்லை, முன்னாடி சொல்கிறேன். ஏன் ஆகக்கூடாது? இல்லைப்பா சொல்லலாம் அப்படி. அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று பேசி நம்மளை குழப்பி விட்டு போயிடுவான். நம்மளையும் இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து உட்காந்து கிடக்கணும். அப்போ தான் நினச்சேன், ஒரு பையனுக்கு ஒன்றும் தெரியல, சொல்கிறது கூட தெளிவில்லை. அப்போது சொல்கிறதே தெளிவில்லைன்னா மனசில் எவ்வளோ குழப்பத்தில் இருப்பான். ஒரு குழப்பமான மனுஷங்கிட்ட போயிட்டு தெளிவு கேட்டால், இங்கே யார் முட்டாளு? அவன் முட்டாளா இல்லை ஆலோசனை கேட்குறவன் முட்டாளா? எஸ், நாம தான் முட்டாள். சரி, நாம் முட்டாளாக இருந்தது போதும். ரைட், நம்ம முட்டாளாக இருந்தது போதும். இனிமேலாவது கடவுள் கொடுத்த அறிவை முழுமையாக பயன்படுத்தி ஏன் ஜெயிக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக சொல்கிறேனே, அடித்து சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு கட்டம் இருக்குது. அந்த கட்டத்தில் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுடைய புகழை ஒருவனாலையும் கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினைச்சவன் அழிஞ்சு போயிடுவான். உன்னை வாழக்கூடாதுன்னு நினைச்சவன் வாழ முடியாமல் போவான். உன்னை நடுத்தருவில் நிற்க வைக்கணும்னு நினைக்கிறவன் அவன் நடுத்தருவில் நிற்பான். இப்படி தான் கட்டம். இந்த கட்டத்தோட ஒட்டுமொத்த கிரகத்தை ஃபிக்ஸ் பண்ணது, ஆர்கனைஸ் பண்ணுது எல்லாமே சாயப்பா. ரைட். ஸோ இனிமேலாவது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த இனிமே ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்கு வேலைகள் ஜாஸ்தி கொடுக்க போகிறேன். இங்கே யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பலமாக கேட்குறீங்களோ அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு பதிவை கொடுத்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணணும், நிச்சயமாக பண்ணணும். பவதாரணி அப்படின்ற ஒரு சாய்ராம், அன்பே சாய் அப்படின்னு ஒரு நேம் போர்டு வித் லைட்டிங்கோட போட்டு ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.